இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் நினைப்பது போல நமது வாழ்க்கை அமைந்து விடுவதில்லை என்பதுதான் உண்மை. அன்றாடம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு நாம் அனைவருமே தள்ளப்படுகிறோம். இது உலக நியதி. நாம் அனைவருமே பிரச்சனைகளை தீர்க்கும் விதத்தில்தான் வேறுபடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் சிலர் பிரச்சனை வந்தவுடனே அதை மற்றவர்களிடம் கொட்டி தீர்த்து விடுகிறோம். மற்றவர்களிடம் சொன்னால் பிரச்சனை தீரும் என்பது நமது தீர்வாக இருக்க முடியாது. மாறாக யாரிடமாவது பிரச்சனைகளை கொட்டி தீர்த்து விட வேண்டும் என்பதுதான் நமது விருப்பமாக இருக்கிறது. இன்னும் சிலர் நமது பிரச்சனை யாருக்குமே தெரியக்கூடாது, அதற்குள்ளாக அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறோம். இவற்றில் நாம் யாராக இருக்கிறோம் என்று சற்று யோசித்து பார்ப்போம். பிரச்சனை யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைப்பதை விடவும் பிரச்சனையை நாம் கையாளும் விதம் முக்கியமானது என்பதை நமது நினைவில் கொண்டு செயல்படுவோம். வாழ்க்கை எப்போதும் எளிமையாக இருக்காது என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் சிக்கல்கள், பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. இந்த சிக்கல்கள் நமது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமல்ல, அவை நம்மை வளர்த்தெடுக்கும் ஒரு வாய்ப்பு என்பதையும் நம் மனதில் இருத்த வேண்டும். நம்மில் பலர் பிரச்சனைகள் வந்தால் மன அழுத்தம், மனநோய் அல்லது துன்பம் ஆகியவற்றால் துவண்டு போகின்றோம். ஆனால் உண்மையில் பிரச்சனைகள் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றன. ஒரு சிரமமான சூழல் நம்மில் பொறுமை, தைரியம் மற்றும் தீர்வு காணும் திறனை வளர்க்கின்றன. சில சமயங்களில் பிரச்சனைகள் நமக்கு பயமாக தோன்றலாம். ஆனால் வாழ்க்கையில் சிக்கல்கள் இல்லாமல் வளர்ச்சி இல்லை என்பதை புரிந்து கொண்டு வாழ நம்மை பயிற்றுவித்தால் நிச்சயம் வெற்றி நமதாகும் என்பதை நம் மனதில் பதிப்போம். பிரச்சனை வேண்டாம் என்று ஓடுகிறவர்களுக்கு அது பெரிதாக தெரியும். ஆனால் எதிர்கொள்கிறவர்களுக்கோ அவை பாடமாக மாறும் என்பதை புரிந்து கொண்டு நமது வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். அப்போது நமது வாழ்வு இனிதாகும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். ஒரு கிராமத்தில் ஞானமும் அமைதியும் நிறைந்த அன்னம் பாட்டி என்ற மூதாட்டி வசித்து வந்தார். மக்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் மனக்கவலைகளுக்கும் அவரிடம் வந்து ஆலோசனை கேட்பார்கள். ஒரு நாள் பலவித துயரங்களால் மனம் சோர்ந்திருந்த 3 இளைஞர்கள் அன்னம் பாட்டியிடம் வந்தனர். அதில் ஒரு இளைஞன், பாட்டி, என் கஷ்டங்கள் தீரவே இல்லை, நான் போராடி போராடி அலுத்து போனேன் என்றான். இன்னொருவன், எனக்கு பிரச்சனைகள் வரும்போது என் மன உறுதி மொத்தமாக உடைந்து போகிறது என்றான். மற்றொருவன், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே வழிதான் இருக்குமா பாட்டி என்று கேட்டான். அன்னம் பாட்டி புன்னகைத்தார். அவர் 3 வெற்று பாத்திரங்களை எடுத்தார். ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கை வைத்தார், மற்றொன்றில் முட்டையை வைத்தார், 3வது பாத்திரத்தில் தேநீர் தூளை வைத்தார். பிறகு அடுப்பில் தீ மூட்டி 3 பாத்திரங்களிலும் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்தார். சற்று நேரம் கழித்து அவர் அடுப்பை அணைத்தார். இப்போது பாருங்கள் என்றார் பாட்டி. உருளைக்கிழங்கை எடுத்து பார்த்தபோது ஆரம்பத்தில் கெட்டியாக இருந்தது, இப்போது மென்மையாக குழைந்து போயிருந்தது. முட்டையை உடைத்து பார்த்தபோது ஆரம்பத்தில் திரவமாக இருந்தது, இப்போது உள்ளே கெட்டியாக இறுகி போயிருந்தது. தேநீர் தூள் இருந்த பாத்திரத்தில் தூள் கரைந்து தண்ணீரின் நிறத்தையும் மணத்தையும் மாற்றி ஒரு புதுமையான சுவையான பானமாக மாறியிருந்தது. இந்த பாத்திரங்களைப் போலத்தான் உங்கள் வாழ்க்கை சிக்கல்களும் என்று பாட்டி விளக்கினார்.
நாமும் நம் வாழ்வில் வரும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்தவர்களாய் அந்த வழிகளை கண்டுகொள்ள முயற்சி செய்வோம். அப்போது நமது வாழ்வு நலமானதாக அமையும் என்பதையும் புரிந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமது பிரச்சனைகளுக்கு நாமே தீர்வு காண முயற்சி செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்தீர்களா? நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் உள்ளோரின் தேவைகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மற்றவரை குறை கூறினீர்களா? நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது. இன்று நீங்கள் நீதிக்காக போராடிய நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து செயல்பட்டீர்களா? நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை
மறைத்து கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே. என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கிப் போயிற்று. என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகிவிடுவேன். உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். உம் திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும்.
உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 மற்றும் 22 முதல் 23 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 71, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 15 முதல் 17 முடிய. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களைச் செய்வர். என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்களும் குணமடைவார்கள் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியை பறைசாற்றி நல்ல உள்ளங்களாய் வாழவும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது
எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 3. புனித பிரான்சிஸ் சவேரியார். ஸ்பெயின் நாட்டில் நவரா பகுதியிலுள்ள சவேரியார் கோட்டையில் வாழ்ந்த யூவான் தே யாசு டோனா மரியா பெற்றோருக்கு கிபி 1506 பிறந்தார் பிரான்சிஸ் சவேரியார். தன் உயர் கல்வியினை பாரிஸில் உள்ள பார்பரா கல்லூரியில் பயின்ற பிரான்சிஸ் தன் தோழர்களான பேதுரு ஃபேபர், லொயோலா இஞ்ஞாசியாருடன் வாழ்ந்து வந்தார். ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன எனும் ஆண்டவரின் வார்த்தையினை லொயோலா இஞ்ஞாசியாரின் வாயிலாக கேட்ட பிரான்சிஸ் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்தார். கிபி 1537 ஜூன் 24 லயோலா இஞ்ஞாசியாருடன் இணைந்து குருத்துவத்தினை ஏற்ற பிரான்சிஸ் சவேரியார் ஆண்டவரின் பணிகளை செய்வதற்காக கிபி 1542 மே 6 கோவா வந்தடைந்தார். திருவாங்கூர் பகுதிகளில் ஆண்டவரை போதித்து மறைப்பணிகள் செய்த அருட்தந்தை சவேரியார் கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற தமிழக கடற்கரையோர கிராமங்களில் நற்செய்தி பணிகளைச் செய்து மக்களை மனம் திருப்பினார். சென்னைக்கு வருகை தந்து சாந்தோம் பேராலயத்தில் வழிபாடுகள் செய்து புனித மயிலை அன்னையிடம் ஜெபித்த இவர் சென்னையின் பல பகுதிகளில் ஆண்டவரை அறிவித்து இறைப்பணிகள் செய்தார். கிபி
1545 மற்றும் 1547 ஆண்டுகளில் மலாக்கா சென்று மறைப்பணிகளை செய்த சவேரியார் கிபி 1549 ஆண்டு ஜப்பான் சென்று ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். கிபி 1552 ஆண்டு கோவா திரும்பிய அருட்தந்தை பிரான்சிஸ் சவேரியார் சில தினங்களில் சீன நாட்டிற்கு கப்பல் ஏற போகும் வழியில் உடல் நலம் குன்றி கிபி 1552 ஆண்டு டிசம்பர் 3 நாள் விண்ணகமடைந்தார். மலாக்கா, ஜப்பான், கோவா, கேரளா மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆண்டவரை அறிவித்து இறைப்பணிகள் செய்த அருட்தந்தை பிரான்சிஸ் சவேரியாரை திருத்தந்தை 15 கிரகோரியார் கிபி 1622 ஆண்டு மார்ச் 12 நாள் புனிதராக உயர்த்தி மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலராக அறிவித்தார். அழியா உடல்வரம் பெற்றிருக்கின்ற புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலகின் பல்வேறு பகுதிகளில் மறைபரப்பு பணியினை செய்கின்ற இருபால் துறவிகளுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் இருப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கம், கடவுளின் அன்பு அளவற்றது. அவர் ஒவ்வொரு நாளும் இரக்கத்தால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கும் நாம் அறிந்திருப்போம், புரிந்திருப்போம். அவருடைய இரக்கத்திற்காய் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். என் அன்பு சகோதரனை சகோதரி, இந்த தினத்திலே ஏழை எளியவர்களுக்காக, ஆதரவற்றவர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட அனாதைகளுக்காக நாம் கண்ணீரோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இதோ ஏழைகளை நீர் தேடி வந்தீர், ஏழ்மையில் நீர் பிறந்தீர் ஆண்டவரே. ஒதுக்கப்பட்ட மக்களுக்காய் உண்மையை நீர் கையளித்தீர். ஓரம் கட்டப்பட்ட மக்களை நீர் தேடி சென்று அவர்களை ஆசீர்வதித்தீர். இவர்களை குறித்து நாங்கள் சிறப்பாக நற்செய்தியில் வாசித்திருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இன்றைய சமூகத்திலே ஏழைகளாய், அனாதைகளாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், ஓரம் கட்டப்பட்ட மக்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும் ஐயா. இவருடைய தேவைகளை நிறைவேற்றும் ஐயா. ஆண்டவரே, நாங்களும் இவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா விதமான தேவைகளையும் நாங்கள் எண்ணி பார்த்து எங்களால் முடிந்தவரை தாராள உள்ளத்தோடு இவர்களுக்காய் உதவக்கூடிய நல்ல மனதை, பரந்துபட்ட பார்வை, தாராள எண்ணத்தை எங்களுக்கும் தாருமையா. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, முத பிள்ளைகளாகிய ஏழைகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசு
உம்மை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியாம்